சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆரம்பத்துல இருந்தே அந்த அடங்க அப்படியே உங்க கிட்ட சேர்க்காதீங்கன்னு தலப்பாட அடிச்சுக்கிட்டு யாருமே கேட்கல. இப்ப அதோட விளைவை பாத்தீங்களா? நம்மள எல்லாம் எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான்னு. அவ இங்க இருக்கிற வரைக்கும் என் மகனும் மருமகளும் ஒண்ணு சேரவே மாட்டாங்க. அவ சேரவும் விட மாட்டா. கூடவே இருந்து அவங்க நிம்மதியை கெடுப்பா. நம்மளையும் நிம்மதியா இருக்கவே விட மாட்டா. எல்லா பிரச்சனைக்கும் அவர்தான் காரணம்னா இன்னும் ஏன் அவளை இங்க வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்கிட்ட விட்டு இருந்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல அவளை முடிச்சு விட்டுருப்பேன். ஐயோ, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. ஒரு வார்த்தை சொல்லுங்க, இங்க வச்சு அவ கதையை முடிச்சிடறேன். முடிச்சு விட்டுருங்க. யாரு வேணான்னு சொன்னது? ஐயோ சமந்தி, அவளை பத்தி தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுல நீங்க வேற கொந்தடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாமே, கொஞ்சம் அமைதியா இருந்தாவே போதும். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சொல்லண்டி. கடவுளே, என் விக்கி என்ன பாவம் பண்ணாரு? அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் தானே நான் அவரையே விட்டு கொடுத்தேன். ஆனா ஒரு நிமிஷம் கூட அவரை சந்தோஷமா வாழ விடாம அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து இப்படி அவரை அணுவா சித்திரவதை பண்றியே, இது நியாயமா? கவி பாவம், சின்ன பொண்ணு. அவ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி உயிருக்கு போராட வச்சு அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில இப்படி விளையாடுறியே. உன்னை கெஞ்சி கேக்குறேன், கவிக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. கவி சீக்கிரமே நல்லபடியா பொழைச்சு வந்துடணும். விக்கியும் கவியும் ஒண்ணு சேரணும். உனக்கு உயிர் தான் வேணும்னா இதோ ஏன் உயிரை வேணா எடுத்துக்கோ. ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு கவி உயிரை கொடுத்துரு. அவளை எதுவும் பண்ணிடாத. அவ வாழ வேண்டிய பொண்ணு. இவதான் கவிக்கு பாய்சன் வச்சிருப்பான்னு நினைச்சோம். ஆனா இவ எந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தா இவ பாய்சன் வச்சிருக்கிறதுக்கு சான்ஸே நீ. அப்ப அந்த வேலையை வேற யார் தான் பார்த்திருப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கும் அக்காவுக்கும் கவிக்கு பாய்சன் வைக்கிற அளவுக்கு எதிரின்னு சொல்ற அளவுக்கு யாரும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப இந்த நேரத்துல அவளுக்கு பாய்சன் கொடுக்கற அளவுக்கு யார் துணிஞ்சிருப்பா? உனக்கு வேணும்னா என் பொண்ணு அடிச்சது சாதாரணமா இருக்கலாம். என்னால இதை கேட்டுக்கிட்டு பொறுத்து போக முடியாது. ஓ, கோடீஸ்வர மாப்பிள்ள கிடைச்சிட்டாங்கிற மமதையா உன் அக்காவுக்கும் அக்கா பொண்ணுக்கும்? பார், நான் நினைச்சா ஒரு நொடியில எல்லாத்தையும் தலைகீழா மாத்திருவேன். என்னை பத்தி தெரியல உனக்கு?